வீட்ல வறுமை சின்ன வயசுலயே வந்து மேஜர் ஆக்சிடென்ட். இதனால தன்னுடைய ஆம்பிஷன விட்டு, தன்னுடைய ஆசைக்காக ஓடி, மகாநதி அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா நம்ம எல்லாரையுமே மகிழ்விச்சு, நமக்கு எல்லாருக்குமே புடிக்கிற மாரி இருக்கிற நிவின் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிவினோட உண்மையான பேரு வந்து ருத்ரன் பிரவீன். இவரு சென்னையை சேர்ந்தவர் தான். இவரு மே 13, 1997ல பொறந்திருக்காரு. அங்க தான் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. கிரிக்கெட் தான் எப்பவுமே விளையாடிட்டு இருப்பாராம். ஆனா ஒரு 17 வயசுல அவருக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது. உயிரே போற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பி அதுக்கு மேலே அவரால் கிரிக்கெட்டே விளையாட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனாலையும் இந்த சினிமா அப்படின்ற ஒரு துறைக்குள்ளாடி வந்திருக்காரு. இவருக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவர் பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி தான் படிச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து விஸ்காம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியாவது நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால் கூத்துப்பட்டறையில் போய் 2 வருஷம் வேலையும் பார்த்துருக்காரு. அங்கே இருக்கும்போதே எடிட்டிங், சவுண்டு இன்ஜினியராக இருந்திருக்காரு, சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. இப்படி பல விஷயங்களை அவர் வந்து அந்த இடத்துலையே கற்று தேர்ந்திருக்காரு. அதே மாதிரி நிறைய சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆடிஷன்ஸ் போயிட்டு அதில் எல்லாருக்குமே அவருக்கு தோல்வியாக தான் முடிஞ்சிருக்கு. அதிலும் சினிமாவில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்காரு. அதுவும் எந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து காசு கொடுக்காம நடித்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இவரும் வந்து காசு இல்லாமல் நடித்தா கூட பரவாயில்ல, 10ல் 11 நம்மளும் நின்றுட்டு போயிடுவோம் அப்படின்றதான் ஆசைப்பட்டிருக்காரு. ஏன்னா இவருக்கு சினிமாவில் நடிக்கணும், அதுக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து நம்ம போகலாம் அப்படின்றது தான் அவருடைய ஒரு எண்ணமாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் நிறைய டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் வந்து போடுவாராம். அதில் வந்து காமெடி வீடியோஸ் மட்டும்தான் நல்லாவே ரீச் ஆகுமா. மற்ற வீடியோஸ், அதாவது நடிப்பை வெளிப்படுத்தி போடுற எந்த வீடியோஸும் வந்து நல்லா ரீச் கிடைக்காம தான் இருந்திருக்கு. அதுவே அவருக்கு ஒரு வருத்தத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த டிக்டாக் மூலமாக அவருக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அவர் நடிச்சிருக்காரு. இவருடைய குடும்பம் வந்து 2017, 18களில் எல்லாம் வறுமையில் வாடி இருக்காங்க. வீட்டையே அடமானம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. அதனால கையில் கிடைக்கிற வேலையெல்லாம் இவர் செஞ்சுருக்காரு. அந்தபடி 9 வருஷம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வீடியோ கவரேஜுக்கும் வந்து போயிட்டு இருப்பாராம். அப்படி இவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோஸ் அப்படின்றது வந்து இவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கு முட்டுக்கட்டையாக எந்த ஒரு நேரத்துலையும் அவங்க வீட்டுக்காரங்க இருந்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு மேலே அவங்க வீட்டில் வந்து இவனை இப்படி விட்டால் சரிப்பட்டு வராது, கால்கட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 வந்து அவருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அவருடைய மனைவியை பற்றி எந்த தகவலுமோ இல்லை ஃபோட்டோஸுமே வந்து அவர் ரொம்ப சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வந்து இவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பார். நிறைய மூவிஸோட சீன்ஸை எடுத்து ரீக்ரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பார். அதில் நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதுலேயும் மக்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஒரிஜினல் படத்தில் நடிக்கிறத விட நீ நல்லா நடிக்கிறப்பா, நீ நல்லா வருவ அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் மகாநதி சீரியலில் இவருக்கான ஆஃபர் வந்திருக்கு. இவருடைய இந்த ரீக்ரியேஷன் வீடியோஸ் பார்த்து தான் மகாநதி டைரக்டர் வந்து இவரை அந்த சீரியலில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் இவர் தலை மொட்டை அடிச்சிருந்ததுனால நடிக்க முடியாதோ, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு தான் போயிருக்காரு. அங்கே விக்கெல்லாம் கொடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே இவர் 30, 40 ஆடிஷன் போயிருப்பாராம், எதுலேயுமே செலக்ட் ஆனது கிடையாது. ஆனால் இதில் கண்டிப்பாக அதே மாதிரி நம்மளும் செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு தான் நினச்சிருந்துருக்காரு. ஆனால் மகாநதி டைரக்டர் வந்து இவரை நிவின் கேரக்டருக்காக கூப்பிட்டுருக்காங்க. மகாநதி சீரியலில் கூட அவருக்கு இப்போ நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் அவர் வரும்போது அவருக்கு நிறைய ஹேட்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவர் இன்ட்ரோ சீனில் வாரிசு பட பாடல் தான் இவருக்கு பின்னாடி ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கெல்லாம் எப்படிரா இந்த பாட்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைய தளபதி விஜயோட ரசிகர்கள் எல்லாம் இவரை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு அப்போ நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்திருக்கு. எந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் அப்போ இருந்தாங்களோ, ஆனால் இப்போ அதெல்லாமே ஃபேன்ஸாக மாறிட்டாங்க. ஏன்னா இவருடைய நடிப்பு திறமை அப்படின்றது வந்து அவ்வளோத்துக்கு நல்லா இருந்தது. அதுலேயும் குறிப்பாக காவேரி நிவின் ஜோடி வந்து அப்போது பயங்கரமான ஒரு பீக்கில் இருந்தாங்க. எப்படியாவது இவங்களை சேர்த்து வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி ஃபேன்ஸ் எல்லாமே கதறிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு காவேரி நிவின் சேர்ந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவர் நல்ல பாட்டு பாடுறவர், நல்ல ஒரு ரேப்
சாங் வந்து நல்லாவே பாடுவாரு. நல்லா டான்ஸ் ஆடவும் செய்வாரு. நல்லா நடிக்கவும் செய்வாரு. இவருடைய நடிப்பு உங்களுக்கு புடிச்சிருக்கா? இல்லையா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மகாநதி சீரியல்ல நிவின் கேரக்டருக்கு வந்து நல்ல ஒரு பணக்கார வீட்டு பையன். ஆனா, நிஜத்துல நிவின் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிற பிரவீன் வந்து அப்படி கிடையாது. ஆனா, அந்த வறுமையை எல்லாம் அவரு தூக்கி எறிஞ்சிட்டு, அவருக்கான ஒரு பாதைய கரெக்ட்டா சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது. அதே மாதிரி அவருக்கு இன்னும் நெறைய இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வந்து அவரு மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு நம்மளும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.